இந்த வீட்டுல இருந்து அவ கோயிலுக்கு புறப்பட்டு போனாலே அதே மாதிரி திரும்பி வந்தா இந்த வீட்டுக்குள்ள வரலாம். இல்ல தாலிதான் முக்கியம், அவன் கூட தான் வாழ்வேன்னு சொன்னா அவ அப்படியே போயிடலாம். ஐயோ என்னங்க நீயே கேட்டு சொல்லு. அபி ஏண்டா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? அம்மா சொல்றது கேளுடி, அதை கைட்டு எரிஞ்சிரு. நான் சொல்றது கேளுமா. இல்லம்மா, நான் கழட்ட மாட்டேன். என் பொண்ணுக்கு இந்த வீட்டுல எப்பவுமே இடம் இருக்கு, என் மனசுலயே இடம் இருக்கு. ஆனா ஒரு பொறுக்கியோட பொண்டாட்டிக்கு இந்த வீட்லயும் இடம் இல்ல, என் மனசுலயும் இடம் இல்ல. இவ ஏன் பொண்ணா இல்ல அந்த மானங்கெட்ட பொறுக்கியோட பொண்டாட்டியான்னு அவளையே முடிவு பண்ணிக்க சொல்லு. அப்பா இப்போதைக்கு அக்கா இப்படியே உள்ள வரட்டும்பா, நம்ம பேசி அவன் மனசை மாத்திக்கலாம்ப்பா. அவளும் பிடிவாதமா இருக்கா, நீங்களும் பிடிவாதமா இருந்தா எப்படிப்பா? இது பிடிவாதம் இல்லடா, கௌரவத்தை காப்பாத்தணுங்கிற போராட்டம். பரம்பரை பரம்பரையா காப்பாத்தி வச்ச கௌரவம் ஒரே நாள்ல அது நாசமா போக நான் விட மாட்டேன். அந்த மஞ்ச கைத்தோட இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு அவளுக்கு அனுமதி கிடையாது. என் உத்தரவை மீறி யாராவது இந்த கயத்தோட அவளை உள்ள கூட்டிட்டு வந்தீங்க, சத்தியமா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். சாதாரணமா போக மாட்டேன், நான் நிரந்தரமா போயிடுவேன். நான் முக்கியமா இல்ல அவளோட பிடிவாதம் முக்கியமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. பத்மா, நான் உள்ள போறேன். என்ன புருஷனா மதிச்சா நீயும் உள்ளவா, இல்ல நீயும் அவளோடவே போயிடு. ஐயோ என்னங்க, உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல என்ன அல்லாட வச்சிட்டியம்மா. என்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேணாமா. எனக்கு எது முக்கியம் நான் தேர்ந்தெடுத்துட்டேன். நான் நினைச்ச வாழ்க்கைக்கு போகணும்னா சிலதை நான் இழந்துதான் ஆகணும். அதை யாரால மாத்த முடியும்? யாரையும் தொந்தரவு பண்ணாம நான் என் வழியை பார்த்துட்டு போறேன். நான் வரேன். மாமா ஆயுதம் பா, என்ன அடி அடிச்சிருக்கானுங்க. சித்தப்பு ஆயுதம் இந்தா பாகு ஆயுதம். மூச்சிலே தீயுமாய் நெஞ்சிலே காயமா கொல்ல போறேன் உங்களை எல்லாத்தையும். இப்போ இல்லப்பா, அடிப்பட்டுக்குதே பாட்டு பாடி கூலாக்குறான் தான். ஒண்ணும் ஏன்னா நல்லா அடி தாங்குவேன. இன்னைக்கு என்ன முணங்கிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லடா, ஸ்டேஷன்ல அடி வாங்குறதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் அண்ணனுக்கு உடம்பெல்லாம் பஞ்சாயத்து பண்ணுது இல்லைன்னு. சொன்ன வேலையை மட்டும் செய்யி, நசுக்க போறேன் ஒண்ணு. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் புரியவே மாட்டேங்குது. என்னதான் நடக்குதுங்க? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. தம்பி இந்த உலகத்தை ஏதோ சொல்ல வராரு, எல்லாரும் பொறுமையா கேளுங்க. ராசா நீ சொல் ராசா. அது ஒண்ணு இல்ல சித்தப்பு, கோயில்ல நடந்தது ஒரு ஈகோ பிரச்சனை. சரி, நான் ஒண்ணு செஞ்சேன், பதிலுக்கு அவ ஒண்ணு செஞ்சா. வாய மூடாம அவ தான் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தா. நானும் கொஞ்சம் யோசிக்காம அந்த மஞ்ச கைத்தை எடுத்து அவ கழுத்துல போட்டேன். ஏன்னா இன்னும் அதை தாலின்னு சொல்ல உனக்கு வாய் வரல. இத பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் அது 1 ரூபா மஞ்ச கயிறு தான். அத விடுறா, நியாயமா அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கணும்? வீட்டுல போய் அழுது இருக்கணும், இல்ல கோவப்பட்டு அவங்க அப்பன்ட்ட போய் சொல்லிருக்கணும். அதுதான் நியாயம் இல்லையா? ஆமாயா. ஆனா அவங்க அப்பன் ஒரு ஜட்ஜு, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தான். ஒரு பொண்ணை பெத்த அப்பனா அவன் செஞ்சதுல ஒரு நியாயம் இருக்கலாம்.
அதே மாதிரி என்ன தூக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு குமுறுனானுங்க, அதுவும் ஒரு வகையில நியாயம்தான். ஆனா அந்த பொண்ணு எதுக்கு ஸ்டேஷனுக்கு வரணும்? ஒருவேளை நீ அடி வாங்கினதை ரசிக்க வந்திருப்பாளோ? ம். நீ இன்னும் திருந்தவே இல்லைல்ல? வயசு மட்டும்தான் ஏறுது, மத்தபடி மண்டையில எதுவும் ஏறல. ஒழுங்கா உத்தரம் கூறா. அந்த புள்ள ஸ்டேஷன் வந்ததே எனக்காக தான். அதுவும் எப்படின்ற, ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இருக்காப்ல இல்ல, அந்த ஆள லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குது. ஒரு நிமிஷம் அந்த இன்ஸ்பெக்டரே ஆடி போயிட்டான். ஆடி அப்படி இப்படின்னு வாதாடி என்ன வெளில கொண்டு வந்துருச்சுல்ல. அதான் ஏன்னு எனக்கும் புரிய மாட்டேங்குது. அண்ணா, இதுல இருந்து உனக்கு என்ன புரியுது? அந்த புள்ள எங்க போனாலும் வாய் அடக்காது, யாரா இருந்தாலும் வாதாடும். நீயா இருக்க கண்டி கழுத்துல தாலி கட்டினதோட விட்ட, வேற எவனாவது இருந்தா கழுத்தை நெரிச்சே கொண்டு இருப்பான். நீ வேற சும்மா இருக்கா? ஏங்க, பொதுவா பொண்ணுங்க ரிவெஞ்ச் எடுக்க தான் பாப்பாங்க. அநேகமா அந்த பொண்ணு வேற மாதிரி திங்க் பண்ணிருக்குமோ? வேற மாதிரினா? உன்னெல்லாம் சட்டமா கோர்ட்டோ தங்கிக்க முடியாது. அதனால உங்க வெளியில் எடுத்து வருஷமா தானே வச்சு செல்லாங்க முடிவெடுத்துருக்குமோ? ஏண்டா தம்பி உடம்புல போலீஸ்காரன் அவன் போட்டு ஆட்டோகிராஃப் பார்த்தல, இதை விடவா அந்த புள்ள ரிவெஞ்ச்? சாரிப்பா. அதானே, ரிவெஞ்ச் எடுக்க வேண்டிய புள்ள எதுக்கு பெயில் எடுக்கணும்? சம்திங் ராங். வெற்றி என்ன, அநேகமா இது அதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொல்ல புரண்ட அதுன்னா அதான்ப்பா லவ். சாரி சாரி சாரிப்பா. லவ்வா? நீ வாய மூட மாட்டியா? சித்தப்பே, கன்ஃபார்மா இது அதே தான். பேசுறான் பாரு பேச்சு. நம்ம என்ன லவ் கடங்குறவங்களா? லவ்வே நம்மளை பார்த்தா தெரிச்சு ஓடிடும்டா. நம்ம எல்லாம் சண்டைன்னு வந்தா வேணா சிங்கமா இருக்கலாம், ஆனா லவ்னு வந்துருச்சுன்னு வையே, நம்ம எல்லாம் சில்வண்டுங்கப்பா. வாழையை விரிச்சு சிங்கத்தை வேணா பிடிக்க முடியும், ஆனா சில்வண்டை பிடிக்க முடியுமா? போவிய ஏண்டா, பொண்ணுங்கெல்லாம் நம்ம மூஞ்ச பார்த்தா 10 அடி தள்ளி தாண்டா நிக்கும். நம்ம மூஞ்சுங்களெல்லாம் பார்த்தா லவ் பண்ற மாதிரியா இருக்கு? இல்லண்ணே, நீ வேற தாலியை கட்டிட்ட. ஒருவேளை அது மனசார உன்னை புருஷனை ஏத்துக்கிட்டு. ஏய், ஓகேண்ணே, சரிண்ணே. கல்யாணமே என் லைஃப்ல கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்க. கொல்ல போற உன்ன. இப்ப இல்லண்ணே, ஒரு பொண்ணு உங்க மேல கோவப்பட்டு ரிவெஞ்ச் எடுத்தா அது லவ் இல்ல. ஆனா பெயில் எடுக்குதுன்னா வாட் மீனிங்? ஆமாப்பா, பொண்ணு பார்க்க மூக்கு முடியுமா சேட்டு விட்டு பொண்ணு மாதிரி தானே இருக்கு. பெரிய இடம் வேற. நாங்க எல்லாரும் சொல்லத்த சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். போயாங் ஆளுகளை பாடுறேன். போதும், ஒத்தனை உங்களுக்கு சொன்னா சும்மா ஒத்து ஊதிக்கிட்டு உங்க டார்ச்சருக்கு நான் வெளியிலே போய் சுத்திக்கிறேன். டேய் வெற்றி, போங்கடா தல்ற. லவ்வா என்ன சித்தப்பு? இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு அந்த மஞ்ச கைத்துக்கு தகுதி இல்ல. அதுவும் கழுத்துல தான் இருக்கும்னா உனக்கும் இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு தகுதி இல்ல. அந்த கயத்தை கழட்டி போடாம நீ இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. அவுட், கெட் அவுட். ஹலோ, சொல்லுங்க சார். ஆமா சார், ஏதோ எதிர்பாராத விதமா. ஆமா சார். ஹலோ சந்திரா, நான் விசித்ரா பேசுறேன். நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். என்னங்க இப்படி ஆயி போச்சு? கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. விசித்ரா, நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். மேல மேல என்ன நோகடிக்காத ப்ளீஸ். இல்ல சந்திரா, ஆறுதல் சொல்லலாம் தான் கால் பண்ணேன். கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டு அந்த பொண்ணு ஓடி போனா அசிங்கமா இருக்காதா? அதான் கொஞ்சம் ஆறுதலா. வந்துட்டாளுங்க ஆறுதல் சொல்றதுக்கு. ஆறுதல் சொல்ற மூஞ்ச பார்த்தா தெரியாது. எப்படா எவ வீட்டுல இலை ஒழுகும் அங்க போய் கொளுத்தி போடலான்னு தெரிஞ்சிட்டு இருக்காளுங்க. பொம்பளைங்க மட்டும் இல்லம்மா, ஆம்பளைங்களும் அப்படிதான் பண்றாங்க. போனை போட்டு சுட்ட காயத்துல சுடுதண்ணியை ஊத்துறாங்க. என்னத்தை செய்யறது? போதுங்க, இந்த அவமானமே போதும். ஊர் உலகெல்லாம் இந்த விஷயமே தெரிஞ்சு போச்சு. பொண்ணு பேசி வச்சதுக்கே நமக்கு எவ்வளவு அவமானம்னா, அவளை மட்டும் மருமகளா கொண்டு வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அம்மா, அபியை பத்தி தப்பா பேசாதீங்க. அபி பாவம்மா. டேய், என்னடா பாவம்? எவனோ கட்டின தாலியே அங்கே அவுத்து போடாம இன்னும் கழுத்துல மாட்டிட்டு இருக்கானா? ஸ்டேஷன் வரைக்கும் போய் அவனை வெயில் எடுத்துட்டு வந்திருக்கா. இன்னுமா அவ உன்னை கட்டிக்கவன் நம்புற? நிச்சயமாமா, என் மனசுல நம்பிக்கை இருக்கு. சாமி வேணா அவளை என் கூட சேர்த்து வைக்காம இருக்கலாம்,
ஆனா என் மனசுல இருக்கிற காதல் கண்டிப்பா அவளை என் கூட சேர்த்து வைக்குமா. இது பாரு, என் உயிரை போனாலும் சரி, அவ இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்க மாட்டா. அதுக்கு நான் அனுமதிக்கவும் மாட்டேன். அம்மா என்னம்மா இப்படி பேசுறீங்க? எனக்கு அவதாமா உசுரு, எனக்கு அவதான் உலகம். அவ இல்லாம எப்படிமா நான் வாழ்வேன்? டேய், அந்த பைத்தியக்காரி தான் ஒரு மஞ்ச கயிறை கழுத்தில் கட்டிட்டு அலையறானா? நீ எதுக்குடா அவளை நினைச்சுக்கிட்டு அலையற? உலகத்துல உனக்கு என்ன பொண்ணா கிடைக்காது? இது பாரு, இவளை விட நல்லவளா, படிச்சவளா, நல்ல அழகான பொண்ணா நான் உனக்கு கட்டி வைக்கிறேன்டா. அவளை மறந்துடுடா. அம்மா அவ என் பேர் மாதிரிமா, எப்படிமா மறக்க முடியும்? பேரு ராசி எல்லாம் மாத்துறது இல்லையா? இதுவும் அப்படிதான்டா. அவளை மறந்துரு, அவளை மறந்துரு, உன் மனச மாத்திக்க. அம்மா 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 அப்பா என்னப்பா இதெல்லாம்? அப்ப அபி எனக்கு கிடைக்க மாட்டாளா? தர்ஷன், எனக்கு தெரிஞ்சு அபி மேல எந்த தப்பும் இல்ல. அந்த பையன் தான் அவ விருப்பம் இல்லாம தாலி அவ கழுத்துல கட்டியிருக்கான். அதை தூக்கி போடாம அபி ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கான்னு தான் எனக்கு தெரியல. உங்க அம்மாவை விடு, இந்த நிமிஷம் அவ அந்த தாலியை கழட்டி வீசிட்டு உன்னை தேடி வந்தான்னா கல்யாணம் பண்ணி வைக்க நான் ரெடி. வருவாளாப்பா? எனக்கு தெரியலையே. ஆனா ஒண்ணுப்பா, அபிக்காக, அபி எனக்கு கிடைக்கிறதுக்காக நான் என்ன வேணா செய்வேன்பா. என் உசுரை கூட கொடுக்க சொல்லுங்க, கொடுப்பேன். முடியும் சாவறதுக்கான பிறந்தோம், வாழணும். எல்லாமே போக போக சரியாகும். நம்பு, அப்பா இருக்கல்ல. வேணா கொஞ்ச நாள் எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வரியா? இல்லப்பா, எனக்கு அபி விஷயத்துல ஒரு முடிவு தெரியற வரைக்கும் நான் அபியை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஆனா அபி மட்டும் எனக்கு கிடைக்கல. நம்பர் 4/3 லட்சுமி நகர், சின்ன காஞ்சிபுரம். ஆட்டோ. பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா, ஆட ஹாப்பி பர்த்டே சித்தப்பா. பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா, ஆட ஹாப்பி பர்த்டே சித்தப்பா. சித்தப்பா 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 கண்ணதாசக்கார கூடி புலிங்க பீர குடி சித்தப்பு காசுல தான் ஓசி கூடிடா. வாங்கிட்டு வண்டியா வா. ஒரு கேஸ் பீரு, அதுவும் கூலிங்க இருக்குண்ணா. சைடிஸ் மட்டும் போய் வாங்கிட்டு இருடா. ஏன்டா கேக் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம், சித்தப்பாக்கு பிறந்த நாள் விஷ் பண்ணியா? இல்லண்ணா. சித்தப்பு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றிப்பா. என்னண்ணா கேக்ல கருவேப்பிலாம் இருக்கு? ஏய் இடியட், நல்லா பாரு. அது கேக்கல, பொங்கல். பொங்கலா? ஆமா பொங்கல். என்னண்ணா பொங்கலை வெட்ட போறீங்க? ஏய், எங்க சித்தப்பாக்கு கேக்கை விட பொங்கல் தாண்டா ரொம்ப பிடிக்கும். அதுவும் கோயில்ல தருவாங்களே நெய் ஊத்துன பொங்கல், அதான் சித்தப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே கோயில் ஐயர்கிட்ட சொல்லி ஸ்பெஷலா சித்தப்பாக்காகவே ரெடி பண்ணது. கேட்டுக்க. ஏன்பா அப்படியா? காசு இருக்கா? இல்ல எனக்கு பொங்கல்னா ரொம்ப பிடிக்கும். போன வாட்டி கூட மிளகு பொங்கல் வெட்டினானுங்க, நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. ஐய சும்மா வளவலன்னு பேசிக்கிட்டு பொங்கலை வெட்டுற, கூலிங்கா 2 பீரை போடுறோம், கறி மீன் பிச்சு உதற. ரெடியா? 1 2 3 4 பொங்கலை இப்ப நீயும் வெட்ட போறியா? கூலிங் பீர்ல சரத்தரியா, கையில கத்தியா, பொங்கலை வெட்டியா? ஹாப்பி பர்த்டே சித்தப்பு, ஹாப்பி பர்த்டே சித்தப்பு, ஹாப்பி பர்த்டே சித்தப்பு, ஹாப்பி பர்த்டே. பிறந்த நாள் எதுவும் மேக்க போறல, எப்படி சித்தப்பு? என் கண்ணே பற்றும் போல இருக்கு. என்னமா இருக்கு? பாசம் உள்ள மனிதனப்பா, நீ பொங்கல் வச்ச குழந்தையப்பா. போதும்பா. கோட்டை தூக்குடா. ரெடி 1 2 3 ஸ்மைல். ஓகே சித்தப்பு, ஸ்டார்ட் பண்ணி போவோமா? காசு உண்டா என்றா? உண்டு. அதுக்கே மூஞ்சி அப்படி போகுது. சரி உடுப்பா, இன்னைக்கு எந்து. ஹாப்பி டேய். என்னடா மாட்டியா? டேய் அங்க பாரு. அங்க என்ன? ஐயோ. அண்ணா என்னடா அங்க பாரு.
ஏய், என்ன வேணும்? எதுக்கு இங்க வந்த? வேற எங்கேயும் என்னால போக முடியாது, அதனால வந்தேன். இங்க பாரு, இது ஆம்பளைங்க இருக்க இடம். லேடிஸ்க்கெல்லாம் பர்மிஷன் கிடையாது. ஆமாம்மா, லேடிஸ்லாம் இங்கே நாட் அலோடு. பொம்பளைங்களுக்கு தானே பர்மிஷன் இல்ல, பொண்டாட்டிக்கு இருக்குல்ல. என்ன கலாட்டா பண்ணலான்னு வந்திருக்கியா? மரியாதையா போயிரு சொல்லிட்டேன். எங்க போகணும்? எங்க வேணா போ, அதை ஏன் என்கிட்ட கேக்குற? வேற யார்கிட்ட கேக்குறது? யார்கிட்டயோ கேளு போ. ஏய் ஏய், ஏய், என்ன கையெல்லாம் புடிச்சுக்கிட்டு இருக்க? எனக்கு பதில் சொல்லிட்டு நீ எங்க வேணாலும் போ. பதிலா? நான் எதுக்கு உனக்கு பதில் சொல்லணும்? ஒழுங்கா வீட்டுக்கு போற வழிய பாரு. நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். எனக்கு கல்யாணம் பேசி வச்சிருந்தாங்க, அத வேண்டான்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். எதுக்காக? எதுக்காக இருந்தா எனக்கு என்ன? இதுக்காக தான். லூசாமா நீ? இத கழட்டி வீசல? அதான் ஸ்டேஷன்ல சொன்னேன்ல. தாலியோட மரியாதை தெரியாம நீ பேசுற. நான் இந்த தாலிக்காக தான் வாழறேன். கோபார்மா, அண்ணன் கோயில்ல வச்சு உன் கழுத்துல தாலியை போட்டது என்னமோ உண்மைதான். அதெல்லாம் ஒரு ஆக்சிடென்ட். அதுக்காக நீ இங்க வரைக்குமா வருவ? கல்யாணத்தை மட்டும் இல்ல, சொத்து சோகம், அப்பா அம்மா, அண்ணன் தம்பி தங்கச்சின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். என்ன இது? இத பாருமா, அங்க உனக்கு எனக்கு வாக்குவாதம் நடந்துச்சா? நீ தான் வாய முடாம வளவளன்னு பேசிக்கிட்டே இருந்த. அது மட்டுமா, அன்னைக்கு அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன அடிச்சல்ல, என்ன அவமானப்படுத்தினல்ல, அதுல என் ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு. அந்த கோவத்துல அந்த மஞ்ச கைத்தை எடுத்து உன் கழுத்துல போட்டேன், அவ்வளவுதான். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ என்ன பண்றனா, இந்த மஞ்ச கைத்தை கழட்டி வீசிட்டு உன் வேலையை பாப்பியா. மேட்டர் ஓவர் சால்வ். ஏய், ஏய், பொம்பளை மேல கை வைக்க கூடாதுன்னு தான் கோயிலே உன்னை விட்டு வச்சேன். மறுபடி கை வச்சிருக்க, நான் அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது. அப்படியே ஓடிடு. இந்த பாருமா, வெற்றி இது வரைக்கும் ஓங்கன கை இறங்கினதே கிடையாது. தடவையா அடி வாங்காம தப்பிச்சால் நீ தான். இன்னும் எங்கள் நல்ல நாள் சும்மா நாளும் பொழுதுமா உசுறு வாங்காம இங்கிருந்து கிளம்புமா. எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஆமாம்மா, அண்ணங்கிட்ட எவ்வளவு பேசினாலும் வேலைக்காகாது. சொன்னா கேளு. பெரிய வீட்டு பொண்ணு தானே மணி, பேசாம வீட்டுக்கு போய் புருஷன் புள்ள குட்டி நிம்மதியா வாழற வழிய பாரு. எங்க அப்பா என்ன வீட்டை விட்டு துரத்திட்டாரு. உன் வீடு எங்க இருக்கு? இத பாருடா. ஏய், என் வீடு உனக்கு எதுக்கு? நான் அங்க போகணும். அதுக்காக எங்க அண்ணன் வீட்டுக்கே போவே நீ? ஏய், நான் என்ன உன் வீட்டு அட்ரஸியா கேட்டேன்? அதெல்லாம் ஒண்ணும் தர முடியாது. வெளில கிளம்பு நீ. என்ன நீ இந்த பொண்ணு நான் அவ்வளவு பெரிய அப்பா டேக்கறா? வீட்டு அட்ரஸ் சொன்னா போய் கதை உடைச்சிருவா என்ன? ஏய், சும்மாறா. அண்ணா நீ விடுற. இங்க பாருமா, சிதம்பரநாதர் கோயில் தெருவுக்கு போய் அரங்கநாதர் வாத்தியார் வீடு எதுன்னு கேளு. தெருவுல குறைக்கிற நாய் கூட உனக்கு வழி சொல்லும். எனக்கு இது போதும், நீ என் கூட வா. ஏய், நான் இதுக்கடி உன் கூட வரணும்? வான்னு கூப்பிட்டா வர மாட்டியா? வா. ஏய், ஏய், டேய், இருடா இருடா இருடா. என்ன சித்தப்பு, இந்த பொண்ணு அண்ணனோட பெரிய அராத்தா இருக்கும் போல இருக்கு. எவ்வளவு பேசுவான், என்னென்ன டயலாக்லாம் அடிச்சு விடுவான். மாட்டினான்டா, சரியான லாக்ல போய் மாட்டினான்டா. எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு கிட்ட இருந்து அவன் தப்பிக்க சான்ஸே இல்லடா. டே கோட்டல, யாரா அந்த பாட்டில அடினா அந்த பீரை எல்லாத்துக்கும் சேர்த்து இங்கேயே கொண்டாடுறோம். வாங்க டேய், வாங்க. அத்தை ஆரம்பிச்ச கண்ணீரை இன்னும் நிறுத்தல. இந்த வெற்றி வேற என்ன ஆனாருன்னு தெரியல. இந்த வீட்ல தான்க்கா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அத்தையே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. நீ வேற ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் யதார்த்தமா தான் சொன்னேன். ஏய், வான்னு சொல்றேன்ல. ஏய், இருன்றல. அங்க பாரு. அத்தை, மாமா, என்னங்க?